மரணம் மரணம் இயற்கை சம்மந்தப்பட்டது, எல்லாருக்குமே வரும். ஆனால் இந்த சின்ன வயசில் மரணம்ங்கிறது, இந்த கேள்வி, இந்த செய்தி அறிஞ்சதுலேருந்து என்னாலேயே தாங்க முடியல. இதை பாரதிராஜா சார் எப்படி தாங்கிக்க முடியும்? என்னுடைய பயமே அதுவாக தான் இருந்தது. நான் இங்கே வரத்துக்கே தாங்கிட்டே இருக்கேன். என்னென்னா, இங்கே வந்து இந்த விஷயத்தை எப்படி நம்ம சமாளிக்கிறது, எப்படி நம்ம அவருக்கு ஆறுதல் சொல்கிறது. ஒரு மகனுடைய இழப்புங்கிறது ஒரு சாதாரண விஷயம் இல்லை. மனோஜுக்கு நிறைய கனவுகள் இருந்தது. இப்போதைக்கு நம்ம நினைக்கிறது அவருடைய ஆத்மா சாந்தி அடையட்டும். நன்றி. அனைவருக்கும் வணக்கம். இயக்குனர் இமயம் பாரதி ராஜா அவர்களுடைய மகன் மனோஜ் 48 வயசு தான் ஆகுது. இந்த சின்ன வயசுலேயே நம்ம எல்லாரையும் விட்டு போயிட்டார் அப்படின்றது மிகப்பெரிய ஒரு துயரத்தை அவங்க குடும்பத்துக்கு மட்டும் இல்லை, திரையுலகுக்கே இது கொடுத்துருக்கு. எனக்கு ரொம்ப கேள்விப்பட்ட உடனே மிகப்பெரிய ஒரு அதிர்ச்சி, கண்டோலன்ஸை முதல்ல நான் தான் தெரிவித்தேன். இப்போது உள்ளே போய் இயக்குனர் இமயம் பாரதி ராஜா அவர்களை சந்தித்து ஆறுதல் சொன்னேன். ஆறுதல் சொல்ல வார்த்தைகளே கிடையாது. ஏன்னா அவருக்கு இருந்த ஒரே மகன், அவரும் இன்றைக்கி இல்லை என்றதை ஒரு தந்தையாக அவர் எவ்வளோ ஒரு துயரத்தில் இருக்காருன்றதை நேரடியாக பார்க்க முடிஞ்சது. அவங்க துணைவியாரையும் மனோஜுடைய துணைவியாரையும் சந்தித்து ஆறுதல் தெரிவித்தேன். கேப்டனுக்கு தமிழ்ச்செல்வன் அப்படிங்கின்ற ஒரு மிகச்சிறந்த படத்தை இயக்கியவர் இமயம் நமது பாரதி ராஜா அவர்கள். இன்றைக்கி அவங்க வீட்டில் இவ்வளோ பெரிய ஒரு துயரம் நடந்திருக்குது. இது உண்மையிலேயே மிகப்பெரிய ஒரு இழப்பு. அவருடைய ஆன்மா சாந்தி அடையணும் அப்படின்னு சொல்லி தேசிய முற்போக்கு திராவிட கழகத்தின் சார்பாக அவங்க குடும்பத்தாருக்கும் திரையுலகினருக்குமே நான் தெரிவித்துக்கொள்ள கடமைப்பட்டிருக்கிறேன். இந்த இழப்பு ஈடு செய்ய முடியாத ஒரு இழப்பு அப்படின்றது தான் உண்மை. இந்த சின்ன வயசுலேயே அவர் மறைந்து விட்டார் அப்படின்ற செய்தி யாராலையும் இன்னும் நம்ப முடியல. எனவே அவர் ஆன்மா சாந்தி அடையணும்னு சொல்லி நான் கேட்டுக்கொள்கிறேன். நன்றி, வணக்கம். நான் இருக்கா ரைட் வேற இல்லை டென்ட்டு வேற. நினச்சி கூட பார்க்க முடியாத ஒரு இழப்பு. இவ்வளோ இளம் வயதில் இன்னும் வாழ்க்கையில் எவ்வளோ சாதிக்க வேண்டிய நிலைமையில் கடவுள் ஏன் இவ்வளோ சீக்கிரம் அவரை கூப்பிட்டுட்டாருன்னு தெரியல. இயக்குனர் இமயம் பாரதி ராஜா சாரை பார்க்கும்போது, அவர் உடஞ்சி போய் உட்காந்துருக்கிறத பார்க்கும்போது, தன்னோட ஒரே மகனை எழுந்துட்டு நிற்கின்னு பார்க்கும்போது ரொம்ப சங்கடமாக இருந்தது. ஏன்னா மனோஜ் அவர்களை பொறுத்த வரைக்கும் ஒரு பெரிய நடிகராக, ஒரு பெரிய டைரக்டராக, எல்லா துறையிலையும் அவர் கால் பதித்து இன்னும் நிறைய சாதனைகளை செய்யணும்னு நினச்ச காலகட்டத்தில் எதிர்பாராத இந்த முடிவு ரொம்ப வருத்தம் அளிக்குது. நிச்சயமாக எல்லாம் வல்ல இறைவன் அவரோட ஆன்மா சாந்தி அடைய இறைவன் துணை இருப்பார். சினிமாவில் சாதிக்க வேண்டிய ஒரு வயதில் அவர் மறைந்திருக்கிறத பார்க்கும்போது அந்த குடும்பத்துக்கும் இயக்குனர் இமயத்துக்கும் எப்படி ஆறுதல் சொல்கிறதுனே தெரியல. மரியாதைக்குரிய டிடிவி தினகரன் சார் சார்பாகவும் மரியாதைக்குரிய சின்னம்மா அவர்கள் சார்பாகவும் எங்கள் ஆழ்ந்த இரங்கலை தெரிவிச்சுக்கிறோம். ஆண்டவன் அந்த குடும்பத்துக்கு எப்பவுமே துணையாக இருக்கணும். ரெடியா? எங்களுடைய கலை குடும்பத்தை சார்ந்த எங்களுக்கெல்லாம் வழிகாட்டியாக இருந்த பாரதி ராஜா அவர்களின் மகன் மனோஜ் அவர்கள் இறந்த செய்தியை கேட்டு தாங்க முடியாத துயரத்தில் எங்கள் கலை உலகம், தமிழ்நாட்டு மக்களும் இருக்கிறார்கள். இந்த மரணத்தை பற்றி என்ன சொல்கிறதுனே தெரியல. மரணம் எல்லாருக்கும் வரும், ஆனால் இந்த வயசில் வரக்கூடாது. அதை தாங்குகிற சக்தி அவங்க அப்பாவுக்கும் அம்மாவுக்கும் எப்படி இருக்கும்னு
நினச்சி கூட பார்க்க முடியல. ஒரு மரணத்தை பார்த்துட்டு தைரியம் சொல்லலாம் அப்படின்னு நம்ம மனசில் நம்மளே தேத்திக்கிட்டு வந்து ஒரு தைரியத்தை சொல்கிற ஒரு தைரியம் கூட நமக்கு இல்லை. டைரக்டர் பாரதி ராஜா சாரை பார்த்துட்டு என்ன பேசுகிறதுனே தெரியல. ஏற்கனவே அவர் வந்து எவ்வளவோ அவருடைய ஏஜ் ஒரு ஃபேக்டர். ரெண்டாவது வந்து அவருக்கு இருக்கிற ஒரு பையன் ஒரு பொண்ணு, அதில் அந்த பையன் மேலே அவருக்கு உயிர். அதுலேயும் மனோஜ் வந்து ஒரு நல்ல கேரக்டர், ரொம்ப அருமையான பையன், ரொம்ப அருமையாக. நான் ஒரு 7 வயசுலேருந்து பார்த்துட்ருக்கேன். எப்போ பார்த்தாலும் அந்த அந்த சிரிப்போட அந்த ஓடி வர்றதும் அந்த கட்டி பிடிக்கிறதும் அந்த பேசுகிறதெல்லாம் இன்னும் என் கண்ணில் அப்படியே இருக்குது. இது எப்படி எனக்கு வந்து ஆறுதல் சொல்கிறது தெரியல. ஆனால் இப்படி ஒரு மரணம் வந்து கண்டிப்பாக அவங்க குடும்பத்தில் நடந்துடக்கூடாது, நடந்துருச்சு. நான் வந்து அவங்க குடும்பத்துக்கும் கலை உலகத்தை சார்ந்த எல்லார் சார்பாகவும் நான் வந்து ஆண்டவனை வேண்டிக்கிறேன், ஆத்மா சாந்தியாக. சரியா யாரும் யாருக்கும் ஆறுதல் சொல்ல முடியாத ஒரு சோகம் நிகழ்ந்திருக்கிறது. மனோஜ் என்ற இளைஞன் மறைந்திருக்கிறார். பாரதி ராஜா என்ற முதியவர் தேற்ற முடியாமல் தவிக்கிறார். ஓர் இளைஞன் மறைந்த சோகமும் ஒரு முதியவர் தேற்ற முடியாத சோகமும் இன்று நிகழ்ந்திருக்கின்றன. மனோஜ் ஒரு நல்ல கலைஞன். தன் வாழ்க்கை முழுவதும் கலை கனவுகள் கண்டு கொண்டிருந்த இளைஞன். அவரது மரணம் சற்றும் எதிர்பாராதது. பாரதி ராஜாவின் பாதி உயிராக திகழ்ந்த மனோஜ் பாதி வயதிலேயே காலமாகிவிட்டது எங்களுக்கு கண்ணீரை தருகிறது. பாரதி ராஜாவின் சோகம் மிகப்பெரியது. மகனே, எனக்கு நீ கடமை செய்ய வேண்டிய கடன் இருக்க உனக்கு நான் கடமை செய்வதாக காலம் தண்டித்து விட்டதே என்ற சோகத்தில் அவர் துடிப்பதை என்னால் உணர முடிகிறது. இந்த சோகத்திலிருந்து நாம் சில பாடங்களை கற்றுக்கொள்ள வேண்டியிருக்கிறது. ஒவ்வொரு பிறப்பும் ஏதோ ஒன்றை கற்றுக்கொள்ள வருகிறது. ஒவ்வொரு இறப்பும் ஏதோ ஒன்றை கற்றுக் கொடுத்து விட்டு போகிறது. மனோஜின் மரணம் கற்றுக் கொடுக்கிற செய்தி ஒன்று உண்டு என்றால் இதைத்தான் நான் கருதுகிறேன். கலைஞர்கள் தங்கள் உடலை கவனித்துக் கொள்ள வேண்டும். கலை வாழ்விலேயே தங்களை கரைத்து கொண்டவர்கள் உடல் குறித்த உணர்வையோ விழிப்புணர்வையோ பெறாதவர்களாக இருக்கிறார்கள். கலைஞர்கள் தங்கள் உடலை கட்டமைத்துக் கொள்ள வேண்டும், வாழ்க்கை முறைகளை வகுத்து கொள்ள வேண்டும் என்று மனோஜின் மரணம் நமக்கெல்லாம் கற்பித்து விட்டு சென்றதாகவே நாம் கருத வேண்டியிருக்கிறது. இந்த மரணம் இருக்கிறதே, அதற்கு கண் தெரியாது. காதலுக்குத்தான் கண் தெரியாது என்பார்கள். அதற்கு கூட கண் தெரிந்தாலும் தெரியும், இந்த மரணத்திற்கு கண் தெரியாது. முதுமை, மரணம், இந்த இரண்டுமே காலத்தின் கட்டளைகள். எந்த மனிதனும் தவிர்க்க முடியாத 2 கூறுகள் மரணமும் முதுமையும். மரணம் என்பது கண் தெரியாமல் வருகிறது, முதுமை என்பதாவது வயது பார்த்து வருகிறது. ஆனால் மரணம் என்பது வயது பாராமல் வருகிறது. எங்களையெல்லாம் உறக்கத்தை கெடுத்து விட்டு போன மனோஜ், நீயாவது அமைதியில் உறங்கு. உனக்கு, உன் குடும்பத்திற்கு என் ஆழ்ந்த இரங்கல்.
ரொம்ப ஒரு அதிர்ச்சியான நாளாக இருக்குது. மனசு தாங்கிக்க முடியாத ஒரு செய்தியாக எங்கள் டைரக்டர் பாரதிராஜா சாரோட மகன் மனோஜ் பாரதிராஜா அவர்கள் விட்டு மறைந்து விட்டார். திரையுலகை பொறுத்த வரைக்கும் எல்லா இயக்குநர்களுக்கும் எல்லா உதவி இயக்குநர்களுக்கும் குருவாக விளங்கக்கூடியவர் எங்கள் டைரக்டர் பாரதிராஜா அவர்கள். அவரோட மகனை இழந்து இருக்கிற நிலை எங்களுக்கு ரொம்ப வேதனையாக இருக்குது. பெத்த பிள்ளைக்கு கொண்டு வைக்கிற நிலைமை எங்கள் அப்பாவுக்கு வரக்கூடாது. அதுதான் உலகத்திலே மிகப்பெரிய துயரம்னா நம்ம பிள்ளைக்கு நம்ம கொண்டு வைக்கிறோம். ஆண்டவன் அந்த ஒரு துயரத்தை ஒரு கருணையின்றி எங்கள் டைரக்டர் கொடுத்துட்டாப்புல. பாரதிராஜா அவரை பொறுத்த வரைக்கும் அவர் காணாத வெற்றி இல்லை, மிகப்பெரிய வெற்றிகள் கண்டிருக்காரு. நிறைய விருதுகள், நிறைய பாராட்டுகள். உலக அளவில் தமிழ் திரையுலகில் இயக்குனராக புகழ்பெற்றவர். எல்லா வகையிலும் அவருக்கு வாழ்க்கை நிறைவாக இருந்துச்சு. அவருக்கு ஒரே ஒரு குறை தான். அந்த குறை தன்னோட மகன் மிகப்பெரிய அளவில் நடிகராகவும் வெற்றி அடைய முடியல. அப்புறம் இயக்குனராக அறிமுகமானார், இயக்குனராகவும் வெற்றி அடைய முடியல. அந்த ஒரு குறை தான் அவருக்கு ரொம்ப நாளாக இருந்துகிட்டே இருந்துச்சு. நேற்று காலையில் தேட்டர் பார்த்தோம். அவர் பேசிக்கிட்டு இருக்கும்போதும் இந்த குறையத்தை சொன்னார். அவன் தான் பெருசாக வரல அதான் எனக்கு குறை அப்படி நேற்று காலோடு அத்தனை பேசினார். நேற்று ஈவினிங் பார்த்தா இந்த செய்தி ரொம்ப ரொம்ப அதிர்ச்சியாக இருக்குது. இது எப்படின்னா எப்படி தான் அவங்களுக்கு ஆர்டர் சொல்கிறது தெரியல. இந்த வயசில் அவர் இது எப்படி தாங்கிக்க போகிறாரு, அந்த தைரியத்தை ஆண்டவன் கொடுக்கணும். அதே மாதிரி மனோஜோட அம்மா பையன் மேலே அவ்வளோ பாசம் வச்சுருப்பாங்க. அவங்க பையன் மேலே பாசம் வச்சுருப்பாங்க. அந்த அவங்க அம்மாவும் பெரிய இழப்பில் இருக்காங்க. இந்த இழப்பை தாங்கிக்கிற தைரியத்தை ஆண்டவன் அவங்களுக்கு கொடுக்கணும். அதே மாதிரி அவங்க மனைவி, ஒரு குழந்தைகள் எல்லாருமே இன்றைக்கி இப்போ பெரிய அதிர்ச்சியிலையும் பெரிய இழப்பையும் ஒரு தீராக திருத்தி இருக்காங்க. எல்லாவிலையும் ஆண்டவன் அவர்களுக்கு தைரியத்தை கொடுக்கணும். மனோஜ் உள்ள ஆத்ம சாந்தி அடைய எல்லாம் உள்ள இறைவனை வேண்டிக்கிறேன். வணக்கம். ஒரு இறுக்கமான ஒரு சூழ்நிலை, எதிர்பார்க்காத ஒரு சூழ்நிலை. என்கிட்ட நேற்று காலையில் தான் ராதிகா அவர்கள் பேசினாங்க. நான் தேனியிலேருந்து வந்தேன். மனோஜ் ஒரு ஸ்வீட் லிட்டில் பாய் தான் சொல்லணும். உடம்பு சரியில்லை நாங்கள் அப்புறம் நெப்போலியன்ட்ட பேசணும்னு சொன்னாங்க. அது நெப்போலியன் நாங்கள் ஃபோன் போட்டு பேசினார் போல இருக்கு. இந்த மாதிரி ஒரு சடன் சும்மா அது நடக்கும்னு நான் எதிர்பார்க்கல. அண்ட் அதுவும் டைரக்டர் எப்படி இதை தாங்க போகிறாங்கன்னு தெரியல. பிகாஸ் ஒரு பெற்ற மகனை இழப்பது என்பது நாம் இருக்கும்போதே நம் மகன்களையோ மகள்களையோ இழப்பது என்பது மிகப்பெரிய ஒரு கடினமான ஒரு சூழல். எங்கள் ஃபேமிலியில் எங்கள் அம்மா எங்கள் அண்ணன் இருக்கும்போது எப்படி இருந்ததோ அதே தான் அந்த ஃபீலிங். பட் அவங்க மீளா துயரத்தில் அப்போலேருந்து ஆழ்ந்துட்டாங்க. அதே மாதிரி எனக்கு டைரக்டர் எந்த வார்த்தைகள் சொன்னாலும் அவரை தேர்த்த முடியாது. காரணம் ஒரு மகனை இழந்து தவிக்கின்ற ஒரு தந்தையாக, ஒரு சிறந்த இயக்குனராக இருக்கிறவருக்கு எங்கள் ஆழ்ந்த இரங்கலையும் அவருடைய ஆன்மா, மனோஜுடைய ஆன்மா சாந்தியுடைய எல்லாமுடைய இறைவனை வேண்டி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். ஓகே.
மரணம் வந்து எல்லாருக்கும் இயல்பான ரெடியாண்ணா. ஓகே. அகால மரணம் அப்படின்றது தான் ஏற்றுக்கவே முடியல. உடம்பு சரியில்லாமல் கொஞ்ச நாள் இதுவாக இருக்குது அப்படி இப்படின்னு சொன்னால் கூட மரணம்ன்றது ஏற்றுக்க முடியாது தான். ஆனால் எல்லாருக்கும் நிகழ்வு தான். ஆனால் நமக்கு தெரிஞ்சவங்க அப்படின்னும் போது ரொம்ப கஷ்டமாக இருக்குது. சமுத்திரம் படத்தில் அப்படி இவர்கிட்ட மட்டும் நான் டேட்டே கேட்க மாட்டேன், மனோஜ்கிட்ட மட்டும். இப்போ எல்லா நாளும் ஃப்ரீயாக வச்சுக்க நான் ஒரே ஷெட்யூலில் தான் முடிச்சிடுவேன். கவுண்டமணி சார் பிஸியாக இருக்கார், அந்த பக்கம் செந்தில் இந்த மாதிரி சரத்குமார் இவங்கெல்லாம் பிஸியாக இருக்கனால இவர்கிட்ட மட்டும் டேட்டே பல்காக வாங்கி வச்சுட்டு அதை ஷூட்டிங் டேஸ்லாம் மறக்கவே முடியாது. அப்போ தான் கர்நாடகாவில் வந்து ஒரு பிரச்சனையில் ஒரே அடிக்கடி நடந்தது. ஸோ அந்த இன்சிடென்ட்ஸ் எல்லாம் நைட்டு பூரா எனக்கு அந்த தாட்ஸ் தான். அவர் நடித்தது, இது பண்ணது, ஃபைட் பண்ணது, அந்த எண்டு சீனில் தங்கச்சிக்கிட்ட பேசுகிறது, இதே தாட்ஸ் தான். ரொம்ப நல்ல ஒரு இது. அந்த படத்தில் வந்து அவர் ஷீல்டு வாங்கினார் கமல் சார்கிட்ட. அதாவது அந்த படத்துக்கான ஒரு 100 days ஃபங்க்ஷனில் கமல் சார் வந்து எல்லாருக்கும் ஷீல்டு வாங்கினார். சார் இதான் சார் என்னோடய முதல் ஷீல்டு அப்படின்னார். ரொம்ப அடிக்கடி எங்கே பார்த்தாலும் பேசிட்டு இருக்கோம். ரொம்ப நெருக்கமான ஒரு தோழர். ஆனால் இது வந்து 48 வயசில் அப்படிங்கிறது வந்து மறக்க முடியாது. அவங்க அப்பா பார்க்குறதுக்கு தான் முடியல. ஆந்திராஜ் சார் ஏற்கனவே அவர் வந்து ஏஜ் ஃபேக்டர்னால கொஞ்சம் தள்ளாடி தான் இருக்கார். இதில் வந்து ரொம்ப உடஞ்சி போயிருக்காரு. அவரால் அழக்கூட முடியல. ஏதோ பேசுகிறாரு, சொல்கிறாரு. ஆண்டவர் தான் எல்லாரும் காப்பாற்றணும். அவருடைய ஆத்மா சார்த்தி அடைய இறைவனை வேண்டுகிறேன். 1970களின் மத்தியில் சினிமா அப்படின்னா கிராமத்தில் கற்பனை வளத்தோடு இருந்த இளைஞர்களுக்கு அது ஒரு கனவு தான். உங்களுடைய கனவெல்லாம் நனவாக்க முடியும்பா அப்படின்னு ஒரு மனிதன் தான் பார்த்த வேலையை விட்டுவிட்டு ரிஸ்க் எடுத்து ஒரு மனிதன் இங்கே வந்து கால் ஊன்றி ஒரு ஆலமரமாக இருந்து அடுத்த தலைமுறைகளுக்கு பதட்டமில்லாமல் கிராமத்திலிருந்து பயணப்படுத்தி இங்கே கொண்டு வந்து நிறைய இளைஞர்களுடைய கனவை நனவாக்கி நிறைய குடும்பங்களுக்கு நிம்மதி கொடுத்த ஒரு மனிதர் பிதாமகர் பாரதிராஜா சார். இன்றைய தினம் 80 வயதை தாண்டிய நிலையில் நிம்மதி இழந்து இருப்பது என்பது மிகப்பெரிய கொடுஞ்செயல். எப்படி இறைவனுக்கு இப்படியெல்லாம் ஒரு மனசு வருது அப்படின்றது ஆன்மீகத்தில் இருப்பவர்களுக்கு கூட ஆண்டவன் மீது கோபம் வருது. அவரை பார்க்கவே முடியல. எவ்வளோ பெரிய ஒரு கலை வித்தகர். அவர் பேசவே வேண்டாம். அவரை பற்றி பல 100 வருடங்கள் பாரதிராஜான்னு பேசிட்டே இருக்கலாம். ஒரு மாபெரும் மனிதனுக்கு பிள்ளையாக பிறந்தது மட்டும்தான் அவனுக்கு அந்த ஸ்ட்ரெஸ்ஸுக்கான காரணம் நான் நினைக்கிறேன். தம்பி மனோஜ் 48 வயது. முரளி சாரும் ஒரு கடல் பூக்கள் படத்தில் நடித்த பொழுது மாதிரி முரளி சார் வந்து இந்த தம்பியை பற்றி சொல்வார். அவருக்குள்ள அவ்வளவு கனவுகள் இருக்குது, அவ்வளவு திறமைகள் இருக்குது, அதை எப்படி வெளியில் கொண்டு வருவதற்குன்னு தெரியலை அப்படின்னு மனுநீதி படத்தில் முரளி சார் சொல்லுவாங்க. முரளி சார் 45-46 வயசில், இந்த தம்பி 48 வயசில் கடல் பூக்கள் 2 இப்போ உதிர்ந்து போனது மாதிரி இன்னும் எவ்வளவு கனவுகள் இருந்திருக்கும். இந்த 48 வயசில் இந்த 2 பெண் பிள்ளைகளும் தன் தந்தையை எப்படி வச்சு பார்க்கணும்னு ஆசைப்பட்டிருப்பாங்க. இதெல்லாம் எப்படி இந்த நாளை ஒவ்வொரு நாளும் எப்படி விடியுதுன்னு யாருக்குமே தெரியல. ஒரு விஷயத்தை தான் நம்ம அடுத்த தலைமுறை பிள்ளைகள் புரிஞ்சுக்க வேண்டிய விஷயம். ஒரு விஷயம் நம்மளுக்கு ஒத்து வரலை அப்படின்னா அதை தள்ளி வச்சு விட்டு அடுத்த நகர்வுக்கு போகணுன்றதான். ஒரு பெரிய மனுஷனுக்கு பிள்ளையாக பிறந்துட்டாவே இப்போ என்னப்பா பண்ணுற அடுத்து எதுவும் வேலை செய்யலையா, அப்பா பேரை நீ காப்பாற்றலையா, அந்த ஒரு பதட்டத்துக்கு இந்த சமுதாயம் அவர்கள் ஆளாக்கி விடுது. அவர்கள் வெளியில் சராசரி மனிதனாகவும் ரூமுக்குள்ளே போய் யார்ட்டையும் பேச முடியலை. வீட்டுக்குள்ளே கதவை சாத்திக்கிட்டு அந்த இருப்பதனுடைய இந்த ஸ்ட்ரெஸ்ஸினுடைய விளைவு தான் அந்த 48 வயதில் இவங்களை பெரிய மரணத்திற்கான காரணம்னு ஒரு தனிப்பட்ட ஒரு மனிதனாக நானும் ஒரு கிராமத்திலிருந்து வந்தவனாக உணர்கிறேன். தனது யாரோ ஒருத்தரும் சரி, அந்த ஸ்ட்ரெஸ்ஸுன்றது இந்த சமுதாயத்தில் பார்ப்பவர்கள் பெரிய மனிதனுக்கு பிள்ளை அப்படின்றதே ஒரு பெரிய அது கொடுமை, அது ஒரு பனிஷ்மெண்ட். அப்பா
அப்பாவோட இடத்த நம்ம பிடிக்கணுமே, அல்லது அப்பாவோட மனசை நம்ம காப்பாற்றணுமே, அல்லது அப்பாவோட பிள்ளையாக நான் ஏதாவது வெற்றி பெறணுமே அந்த வெறியும் அந்த சூழலும் தான் அந்த தம்பியோட அந்த ஸ்ட்ரெஸ்ஸுக்கு காரணம் நினைக்கிறேன். எப்படியோ 48 வயதில் இறைவனடி சேர்ந்து விட்டார். தம்பியினுடைய ஆத்மா சாந்தி அடையவும், கிராமத்திலிருந்து படையெடுத்து வந்த இந்த ஒட்டுமொத்த இளைஞர்கள் குடும்பம், ஒட்டுமொத்த மனிதர்களுடைய குடும்பமாக நிச்சயமாக எல்லாரும் பாரதி ராஜா சாருடைய அந்த துயரத்தில் பங்கெடுத்துப்பாங்க. அந்த பிதாமகர் இந்த துயரத்தை தாங்கக்கூடிய சக்தியை கடவுள் கொடுக்குறோம். யாருக்கு யார் ஆறுதல் சொல்கிறது? மரணம்ன்றது தவிர்க்க முடியாது தான், எல்லாருக்கும் வரணும். ஆனால் இந்த இளம் வயசுலையா இந்த பிள்ளைக்கா ஊருக்கே எந்த உணர்ச்சி எப்படி காட்டணும்னு சொல்லி கொடுத்துக்கிறாங்க அப்பா. எந்த சூழ்நிலையில் எந்த மாதிரிலாம் முகபாவனை வச்சுக்கணும், இன்றைக்கி ஒரு துக்க சம்பவத்தில் எப்படி இருக்குதுன்னு எங்களுக்கு காட்டி கொடுத்துறாரு. ஒரு அப்பாவாக அவருக்கு போய் நாங்கள் என்ன ஆறுதல் சொல்கிறது? கவலைப்படாதீங்கன்னு சொல்ல முடியும். எந்த அப்பாவுக்கும் கூட வரக்கூடாதுங்க. அந்த இந்த வயசில் மரம் வரக்கூடாது. வாழ தூங்குற வயசு. வாழ்க்கை கொஞ்சம் கொஞ்சமாக பார்த்து நல்லது கெட்டது எல்லாம் தெரிஞ்சுக்கிட்டு பக்குவப்பட்டு கொஞ்சம் இனி நல்லா வாழலான்ற வயசு தான் மனோஜ் வயசு. பக்குவப்பட்ட பையன் எனக்கு ரொம்ப பிடிக்கும். இவ்வளோ பெரிய ஆள், எவ்வளோ பெரிய டேரக்டருடைய பையன், நம்மகிட்ட எவ்வளோ எளிமையாக பேசுகிறாரு. என்ன சார், என்ன சார் இப்படி சார் ஜாலியாக பேசுவாப்புல. ரொம்ப எனக்கு அவ்வளோ சந்தோஷமாக இருக்கும். நான் சந்தோஷப்பட்ட மாதிரியே என் பையன் சந்தோஷப்படுறான். ஏன்னா என் பையனும் மனோஜும் ஃப்ரெண்ட்ஸு. அதை விட என் மனைவி சொல்கிறாங்க, மனோஜ் என்னமாலாம் சொல்லுவார். அவங்க எங்கள் வீட்டு சாப்பாட்டு ருசி பற்றி அவர் சொன்னதுலாம் என் மனைவி சொல்லி வர எங்கள் குடும்பத்தோடய பசந்த ஒரு பிள்ளையை பறி கொடுத்துருங்க. மனசு ரொம்ப கஷ்டமாக இருக்குது. யார் வீட்டு பிள்ளையும் இந்த வயசில் போக வேணாம். கடவுள்கிட்ட வேண்டியது தான் மரணம் வரட்டும். இந்த வயசில் யார் பிள்ளைக்கும் வர வேணாம்ப்பா. கொஞ்சம் அங்கே விட்டுட்டீங்கல்ல, அப்படி போய் அம்மா நல்லா இழைச்சிட்டிங்கண்ணா, நல்லா இழைச்சிட்டீங்க. ட்ரிம்மாக இருக்கும்ல, தொப்பகுப்பு இல்லாமல். ரெடியா? உடம்பு தானே அவங்க கவனிக்கல. பெருமதிப்பிற்குரிய இயக்குனர் இமயம் அண்ணன் பாரதி ராஜா அவர்களுடைய மகன் மனோஜ் அவர்கள் மறைவு நேற்று இரவு தான் நான் நல்ல தூக்கத்தில் இருக்கும்போது கேள்விப்பட்டேன். எனக்கு புரியல சட்டுன்னு என்னென்னு. என்ன சொல்கிறது, ஒரு 48 வயது, ஒரு திடீர்னு இந்த மாதிரி ஒரு மரணங்கள் ஏற்படுது அப்படிங்கும் பொழுது ரொம்ப வேதனையாக இருக்குது. ரொம்ப நல்ல தம்பி, சிறு வயதிலிருந்து எனக்கு தெரியும். எப்போ எந்த படம் வந்தாலும் பார்த்துட்டு உடனே எனக்கு ஃபோன் பண்ணி ரொம்ப நல்லா இருக்குண்ணே, ரொம்ப பிரமாதமாக பண்ணியிருக்கீங்க, எனக்கு பாராட்டுவாப்பில். என்னமோ காலம் இப்படி படிச்சுக்கிட்டு போயிடுச்சு. இது என்ன சொல்கிறது, இந்த முதிர்ந்த வயதில் அண்ணன் அவர்களுக்கு ஒரு மிகப்பெரிய பேரிழப்பு, மிகப்பெரிய சோகம். இதுக்கு நம்ம ஆறுதல் சொல்லி அது அவரை தேத்துறதுன்றது கொஞ்சம் கஷ்டம். இறைவன் இதை தாங்கக்கூடிய மன உறுதியை, திடத்தையும் அண்ணன் அவர்களுக்கு கொடுக்கணும். தம்பி மனோஜ் அவர்களுடைய ஆன்மா இறைவன் நிழலில் இளைப்பாறட்டும் அப்படின்னு சொல்கிறத தவிர வேறு வழி இல்லை. நன்றி. தம்பி மனோஜுடைய மறைவுக்கு என்னுடைய ஆழ்ந்த இரங்கல்களை பாரதி ராஜா சார் குடும்பத்துக்கும் திரையுலகத்தினருக்கும் தெரிவித்துக் கொள்கிறேன். தாங்க முடியாத துயரம், ஆழ்ந்த அனுதாபம். இயக்குனர் இமயம் பாரதி ராஜா அவர்களின் சிறந்த புத்திரன் டைரக்டர் நடிகர் மனோஜ்
இயற்கை அடைந்து விட்டார். அவர்தம் குடும்பத்திற்கு ஆழ்ந்த இரங்கல்கள். அப்பாக்களின் கண் முன்னே, தாத்தாக்களின் கண் முன்னே பேரன்களும், அப்பாக்களின் கண் முன்னே மகன்களும் இயற்கை எய்துவது, மரணமடைவது இப்போது அதிகமாகிக் கொண்டு வருகிறது. காலச்சூழல் காசிகா புராதிநாத கால பைரவம் பஜே. பாரதி ராஜா சார் அவருடைய மகன் மனோஜ் அவர்கள் நம்மை விட்டு பிரிந்து விட்டார். பாரதி ராஜா சார் அவரோட மகனை தோளில் சுமந்து தான் எல்லோரும் பார்த்துருப்போம். ஆனால் ஒரு கிராமமே நம்ம பாரதி ராஜா சாரை சுமந்துட்டு தான் இருந்துச்சு. ஏன்னா கிராமங்களை நம்ம கண் முன்னாடி கொண்டு வந்தவர் தான் பாரதி ராஜா சார். அவருடைய மகனுக்கு இந்த மாதிரி ஒரு துயரம் நடந்துள்ளது மிக கொடுமையான விஷயம். அது மட்டும் இல்லை, நேற்று எனது நண்பர் எனக்கு ஃபோன் பண்ணி சொன்னார், இந்த மாதிரி நான் மனோஜ் இறந்துட்டாராம் அப்படின்னு. எனக்கு நம்பிக்கையே இல்லை. நான் டக்குன்னு உடனே என்ன பண்ணேன், என்னோடய ஃபோன் எடுத்து ஃபோன் பண்ணேன், மனோஜுக்கு ஃபோன் பண்ணேன். ஃபோன் பண்ணி ரிங்கு மட்டும்தான் போயிட்டு இருந்துச்சு, யாருமே எடுக்கலை. அதுக்குள்ளே கொஞ்ச நேரத்தில் சோசியல் மீடியாவில் எல்லாத்துலேயுமே வந்துடுச்சு, இந்த மாதிரி மனோஜ் அவர்கள் இறந்துட்டாங்க அப்படின்னு. ஆண்டவா, இது பொய்யா இருக்கக்கூடாதா அப்படின்னு நினச்சேன். ஆனால் இந்த மாதிரி ஒரு துயரம் இறந்து விட்டது. எனது நண்பர் மனோஜ் அவர்கள் ஒரு வெள்ளிக்கிழமையும் எனக்கு ஃபோன் பண்ணிடுவார். கூட இன்றைக்கி என்ன படம் பார்த்த, எந்த படம் நல்லாயிருக்கு அப்படின்னு சொல்லி கேட்பார். சிகப்பு ரோஜாக்கள் அந்த படத்தை மறுபடியும் ரீமேக் பண்ண போகிறேன், அதில் உனக்கு ஒரு மெயினான கேரக்டரு, நான் அது கேரக்டர் யோசிக்கும் போதே உன்னை பற்றி தான் யோசித்து வச்சேன். கூல் சுரேஷ்க்கு இந்த படத்துக்கு அப்புறம் வேறு லெவலில் போயிடுவேன் அப்படின்னு சொல்லி சொன்னார். அதெல்லாம் இன்னமும் எனக்கு அப்படியே கண்ணு முன்னாடியே ஞாபகம் வந்துட்டுருக்கு. 1999 நான் சிங்கப்பூரில் இருக்கும்போது தாஜ்மஹால் படம் ரிலீஸ் ஆச்சு. திருப்பாச்சி அருவால தீட்டிக்கிட்டு வாடா வாடா, சிங்கம்பத்தை புள்ளையின்னு தெரிய வைப்போம் வாடா வாடா அப்படின்னு அவருக்கு அந்த பாட்டு. இன்றைக்கி 48 வயசில் பாரதி ராஜா சாருக்கு இந்த மாதிரி ஒரு துயரமான சம்பவம். அப்புறம் இன்றைக்கி காலையில் கூட தமிழக வெற்றி கழகத்தின் தலைவர் விஜய் சார் மனோஜ் அவர்களோட இறுதி சடங்கில் கலந்துட்டுருக்காரு, வரவேற்கத்தக்கது. ஆனால் சில பேர் இதை அரசியலாக்கிட்டாங்க. ஒரு 10 நாளைக்கு முன்னாடி தமிழக வெற்றி கழகத்தில் மாவட்ட செயலாளர் ஒருத்தர் இறந்துட்டார், அவரோட சாவுக்கு விஜய் சார் போல், ஆனால் இதுக்கு மட்டும் வந்திருக்காரு அப்படின்னு சொல்லி சில பேர் சொல்லியிருந்தாங்க. இப்போவும் சொல்கிறாங்க, தமிழக வெற்றி கழகத்தின் தலைவர் விஜய் சார் எப்போவுமே என் நெஞ்சில் குடியிருக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா, உங்களோட மனசில் குடியிருக்கிறவர் தான் விஜய் சார். அதனால் அவர் எப்போவுமே பாகுபாடு பார்க்க மாட்டார், ஏழை பணக்காரன் பார்க்க மாட்டார், எல்லா நிகழ்ச்சியிலையும் அவர் கலந்துப்பார். இப்போ ஷூட்டிங்லேயும் சினிமாவிலையும் அரசியல்லையும் இருக்கிறதுனால அவரால் எல்லா நிகழ்ச்சிகளையும் கலந்து கொள்ள முடியல. அதுதான், தயவு செஞ்சு இந்த விஷயத்தை அரசியலாக்காதீங்க. அன்னைக்கு அந்த மாவட்ட செயலாளரோட நிகழ்ச்சியில் கலந்துக்க முடியாததுக்கு ஷூட்டிங் ஒரு காரணமாக இருந்ததாக கேள்விப்பட்டேன். என்றைக்குமே தமிழக வெற்றி கழகத்தின் தலைவர் விஜய் சார் நம்ம கூட தான் இருக்கிறாரு. தயவு செஞ்சு இதை ஒரு இஷ்யூ ஆக்காதீங்க. அதே மாதிரி மனோஜ் அவர்கள் எந்திரன் படத்தில் ரஜினி சார் டபுள் ஆக்ஷனில் நடிச்சிருப்பாங்க. இன்னொரு எந்திரனாக நடித்தவர் நம்ம மனோஜ் அவர்கள் தான். அந்த ஸ்டில்லாம் எனக்கு அமுச்சு வச்சார், பார்ப்பா ரஜினி சாருக்கு நான் தான் டூப் போட்டேன் அப்படின்னு சொல்லி. இது நிறையா பேருக்கு தெரியாது இந்த விஷயம். எந்திரன் படத்தில் ரஜினி சாருக்கு எந்திரனாக நடித்தவர், அதாவது டபுள் ஆக்ஷனாக வரும்போது அதை நடித்தவர் நம்ம மனோஜ் அவர்கள் தான். இப்படி ஒரு நடிகனாக நம்ம ஒரு டைரக்டரோட பையன், பாரதி ராஜா சார் பையன் அப்படின்ற ஒரு கர்வம்லாம் எதுவும் இல்லாமல், எதுவாக இருந்தாலும் இறங்கி சினிமாவுக்காக உடல் பொருள் ஆவி அனைத்தையும் கொடுத்தவர் தான் மனோஜ் அவர்கள். அவர்கள் இன்று இல்லை அப்படின்றது ஒரு பெரிய துயரமான சம்பவம் தான். அவரோட ஆத்மா சாந்தி அடையணும். தெரிவித்துக் கொள்கின்றோம். இயக்குனர் இமயம் ஐயா பாரதி ராஜா அவர்கள்
ஒரு பெரிய சகாப்தம். அவர் வந்து இன்னைக்கு உடைந்து போய் இந்த நேரத்தில் அவரை பார்ப்பதற்கே மிக வேதனையாக இருக்கிறது. அவருடைய மகன் அன்பு சகோதரர் மனோஜ் அவர்கள் சினிமா துறையில் அவரும் ஒரு முத்திரையை பதித்து 40 வயது அப்படிங்கிறது ஒரு வயது இல்லைங்க. இந்த நேரத்தில் நம்மை விட்டு பிரிந்து சென்றிருக்கின்றார். அதனால் ஐயா பாரதிராஜா ஐயாவினுடைய குடும்பத்திற்கு இந்த நேரத்தில் பாரதிய ஜனதா கட்சி சார்பாக எங்களுடைய ஆழ்ந்த இரங்கல்களை தெரிவிப்பதோடு மட்டும் இல்லாமல் ஐயா அவர்கள் இதிலிருந்து வேகமாக மீண்டு வரணும் அப்படிங்கிறது தான் எங்களுடைய பிரார்த்தனை. இதற்கு முன்பு பாரதிராஜா ஐயாவுக்கு உடம்பு சரியில்லாதப்பெல்லாம் போய் மருத்துவமனையில் பார்த்துட்டு வருவேன். ஒரு முறையும் ஃபீனிக்ஸ் பறவையை போல திரும்ப திரும்ப உயிர்ப்பித்து வருவாங்க. இது புத்திர சோகம், சோகத்திலேயே பெரிய சோகம். நிச்சயமாக இதிலிருந்தும் ஐயா மீண்டு வருவார்கள் என்கின்ற நம்பிக்கை இருக்குது. மொத்த குடும்பத்துக்கும் இந்த நேரத்தில் எங்களுடைய ஆழ்ந்த இரங்கல்களை தெரிவிப்பதோடு ஆண்டவனுடைய அருள் கருணை எப்பொழுதும் அந்த குடும்பத்திற்கு இருக்க வேண்டும் என்று வேண்டிக் கொள்கின்றோம். நம்ம கூட இல்லை. எனக்கு ரொம்ப ஒரு பிடித்த ஒரு மனிதர். பல வகைகளில் நாங்கள்லாம் ஒரு வாட்ஸ்அப் குரூப்பில் இருக்கோம். அப்பப்போ நிறைய விஷயங்கள் ஷேர் பண்ணிக்குவோம், நிறையா சிரிச்சுப்போம். இப்போ அவரோட அந்த வாய்ஸ் மெசேஜ் அதெல்லாம் இப்போ எடுத்து கேட்கும்போது ரொம்ப மனசுக்கு ரொம்ப ரொம்ப கஷ்டமாக இருக்குது. ஒரு பக்கம் அவருடைய கஷ்டம் ஒரு பக்கம், இன்னொரு பக்கம் பாரதிராஜா சாரை வந்து பார்க்கவே ரொம்ப அவ்வளோ இதுவாக இருக்குது. ஏன்னா ரொம்ப அவர் அப்படியே தளர்ந்து போய் நிற்கக்கூட முடியல அவரால். அவரும் சரி, அம்மா சரி, அவங்களெல்லாம் பார்க்கும்போது ரொம்ப ரொம்ப கஷ்டமாக இருக்குது. ஃபேமிலியே பார்க்க ரொம்ப நல்ல மனிதர். எல்லாருக்கும் ரொம்ப பிடிக்கும். எல்லாரோடையும் ரொம்ப ஒரு பெரிய எடுத்து பையன் மாதிரி பழகாமல் ரொம்ப க்ளோஸாக பழகிற ஒரு மனிதர். நம்ம கூட இல்லைன்றது ரொம்ப ரொம்ப கஷ்டமான ஒரு விஷயம். சும்மா அவரோட ஆத்மா சாந்தி அடையணும், பாரதிராஜா சாருக்கு ஒரு ஸ்ட்ரென்த்து கிடைக்கணும் அப்படின்னு சொல்லி நான் விரும்புகிறேன். ரொம்ப ஒரு கஷ்டமான ஒரு நிகழ்வு. ரொம்ப சங்கடமாக இருக்குது பார்க்குறதுக்கு. பாரதிராஜா சாரை பார்க்கறதுக்கு அவ்வளோ ரொம்ப கஷ்டமாக இருக்குது. அவ்வளோ பேர் வந்திருக்காங்க. எல்லாருமே அந்த அவர் மனோஜ் ப்ரோவோட அந்த அவரோட நடவடிக்கைகள், அவரோட அந்த நட்பு எல்லாரோடையும் பழகிறது தான் காரணம். ரொம்ப ஒரு வருந்தத்தக்க ஒரு நிகழ்வு. இயக்குனர் இமயம் பாரதிராஜா அவர்களுடைய அன்பு மகன் மனோஜ் அவர்களுடைய மறைவு உண்மையிலே திரையுலகிற்கு மட்டுமல்ல, பாரதிராஜாவினுடைய மிகப்பெரிய ரசிகர்கள் அனைவருக்குமே ஒரு பெரிய இழப்பு தான். பாரதிராஜா அவர்களுடைய அந்த திரை பயணத்தின் துவக்கத்திலேயே உங்கள் பாசத்திற்குரிய பாரதிராஜா பேசுகிறேன் என்றுதான் அவர் தன்னுடைய குரலை ஆரம்பிப்பார். தன்னுடைய ரசிகர்களிடமே அவ்வளவு பாசமான ஒரு கலைஞன். தன்னுடைய மகனிடம் எவ்வளவு பாசமாக இருந்திருப்பார், அவரை எப்படி வளர்த்திருப்பார். அப்படிப்பட்ட ஒரு பாசமான தந்தை இன்று தன் மகனை இழந்திருப்பது அவருக்கு எப்படி ஆறுதல் சொல்வதென்றே தெரியவில்லை. அவர் முகத்தை பார்க்கவே மிகவும் கஷ்டமாக இருக்கிறது. அவருடைய இழப்பை தாங்கிக் கொள்வதற்குரிய சக்தியும் மன வலிமையும் உடல் வலிமையையும் அன்பு இயக்குனர் எம் பாரதிராஜா அவர்களுக்கு இயற்கையும் அவர் நம்புகின்ற அனைத்து சக்திகளும் அவருக்கு அந்த உடல் உறுதியையும் மன உறுதியையும் தர வேண்டும். மனோஜ் அவர்கள் எல்லோரிடமும் மிக பாசமாக பழகக்கூடிய ஒரு அன்பு பிள்ளை. அவர் என்னிடமும் மிகவும் அன்பாக பாசமாக இருப்பார். நான் பேசுகின்ற அந்த பேச்சிலே மிக ரசிக்கக்கூடிய பகுதிகளை உடனடியாக எனக்கு தொலைபேசியிலே பேசி பாராட்டுவார். அப்படி ஒரு நல்ல ரசிகரை இழந்து வாடுகின்ற அவருடைய குடும்பத்தாருக்கும் திரையுலகினருக்கும் என்னுடைய ஆழ்ந்த இரங்கலையும் அஞ்சலியும் தெரிவித்துள்ளேன். இயக்குனர் இமயம் பாரதிராஜா அவர்கள் முதல்வன் மனோஜ் இன்று நம்ம எல்லாம் விட்டு பிரிந்து சென்றுவிட்டார். பாரதிராஜா அவர்களை கிட்டத்தட்ட 60 ஆண்டுகளாக
நாங்கள்லாம் சினிமாவுக்கு முயற்சி பண்ணிகிட்டு இருந்த காலத்துலேருந்து அவருக்கும் கல்யாணம் ஆகலை, எனக்கும் கல்யாணம் ஆகலை. நான், இளையராஜா பிரதர் பாஸ்கர், பாரதி ராஜா அவங்கெல்லாம் சென்னை மாமல்லத்தில் சந்தித்து அந்த காலத்திலேருந்து இன்று வரை நல்ல முறையில் பழகி கொண்டு வந்தோம். பாரதி ராஜா அவர்களுக்கு மனோஜ் ஒரே பையன், ஒரு பொண்ணு. போன வருஷம்தான் மனோஜோடு நான் ஒரு படம் ஹைட் பண்ணேன், வேலூரில் ஷூட்டிங். ரொம்ப நாளைக்கு அப்புறம் அவரை சந்தித்து அந்த படப்பிடிப்பில் 2 பேரும் ஹைட் பண்ணோம். அப்போ என்னை அங்கிள் தான் கூடுவார். இப்போ சொன்னார், அங்கிள் எனக்கு அப்பா எல்லாமே சம்பாதிச்சு வச்சுருக்காரு, வசதிகள் இருக்குது, வருமானம் இருக்குது, ஆனால் மனோஜா நான் என்ன சாதிக்கணும் அப்படிங்கிறத தான் யோசிச்சுட்டு இருக்கேன், நிச்சயமாக நான் சாதிப்பேன்னு சொன்னார். சாதனை சொல்லுன்ட்டு எல்லாரையும் வேதனையில் இன்றைக்கி நிலைமை ஏற்படுத்திட்டு போயிட்டார். பாரதி ராஜா அவர்களை எப்போ பார்க்கும்போது ரொம்ப சங்கடமாக இருக்குது. தன்னுடைய பிள்ளையை பறிகொடுத்து அவர் எப்படியெல்லாம் வர வேண்டும், வாழ வேண்டும் என்று நினைத்தார்களோ அதற்கெல்லாம் இறைவன் வாய்ப்பு கொடுக்காமல் சிறிய வயதிலேயே 48 வயசு, இது ஒரு சாகர வயசே இல்லை, எவ்வளவோ சாதிக்கணும்னு நினைச்சவர் இன்னைக்கு நம்ம எல்லாம் விட்டு பிரிஞ்சு விட்டார். பாரதி ராஜா அவர்களுக்கும் அதாவது மனோஜனுடைய துணைவியார் 2 குழந்தைங்க ஷூட்டிங்கில் இருக்கும்போது சொன்னார், அங்கிள் நான் என்னுடைய ஒய்ஃபு என்ன சொல்கிறாங்கன்னு என்னை கவனிச்சிட்டே இருப்பாங்க, நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னு. அவங்க தான் எனக்கு தாய்க்கு பின் தாரன்றது மாதிரி எங்கள் அம்மாவுக்கு அப்புறம் என்னை ஒரு குழந்தை மாதிரி பார்த்துக்கிறாங்கன்னு சொன்னார். அப்படியெல்லாம் பல கனவுகளை கண்டு அவரால் முடிஞ்ச சாதனை செஞ்சாலே தவிர அவர் நினைச்ச சாதனையை நிறைவேற்ற முடியவில்லை. இறைவன் நம்மிடத்தில் பிரித்து விட்டார். அவரை இழந்து வாடுகின்ற தந்தையார் பாரதி ராஜா அவர்களுக்கும் அவங்க தாயாருக்கும் துணைவியாருக்கும் குழந்தைகளுக்கும் என்னுடைய ஆழ்ந்த அனுதாபத்தை தெரிவித்துக் கொண்டு மிக வருத்தத்துடன் விடைபெறுகிறேன். நன்றி.